கணக்கன்பட்டி சித்தர் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க இருக்க ராசி என்ன அப்படின்னா மிதுன ராசி. ரொம்ப ரொம்ப அற்புதமான ராசி. மேலுமே 12 ராசியில் இது 3வது ராசியாக இருக்கக்கூடிய அற்புதமான ராசி. இந்த ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்க எந்த கடவுளை இவங்க தொடர்ந்து வழிபடலாம், அதே மாதிரி இந்த மிதுன ராசி நேயர்களோட அதிபதி புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படிங்கிறதுனால இவங்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட பேச்சு திறன் விரைவான மாற்றங்களுக்கு பெயர் பெற்றவங்க. ஜோதிட ரீதியாக இவங்களுக்கு வாழ்நாளில் இவங்க பெறக்கூடிய யோகங்கள் என்ன, மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்க இவங்க என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம், அதே மாதிரி எந்த விஷயத்தில் எப்படி இருந்தால் இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை இவங்களால் காண முடியும் அப்படிங்கிறத பற்றி முழுமையான தகவலை நாங்கள் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கணக்கன்பட்டி சித்தர் அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக மாறப்போகுது. இந்த 10ஆம் இடத்து சனி தரக்கூடிய யோகம் அப்படின்னா இந்த 2026 சிறப்பு அம்சம் இருக்குது. 2026 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால மிதுன ராசி நேயர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம், பதவி உயர்வு, சமூகத்தில் தனி அந்தஸ்து, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி குரு ஆதித்ய யோகம், குரு மற்றும் சூரியன் சேர்க்கையினால் நிதி நிலையில் அபரிவிதமான வளர்ச்சி, நீண்ட கால நிதி ஆதாயங்களை எல்லாமே உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகமே காத்திருக்கு. வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் என சாதகமான மாற்றங்களை எல்லாமே சந்திப்பீங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கை யோகமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா குறிப்பாகவே இந்த 2026 பணயோகம், ஆடம்பர வாழ்க்கை, வாகன யோகம், இது எல்லாமே சிறப்பாக அமையும். கலை மற்றும் அறிவுசார் யோகம் அப்படின்னு பார்த்தோமா புதனோட ஆதிக்கத்தினால எழுத்து, ஊடகம், கணினி, கலை, இசைத்துறையில் ரொம்ப சிறப்பாக விளங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி பெற போகிறீங்க. பேச்சாற்றலால் அனைவரையுமே வசீகரிக்கும் ஒரு ஆற்றல், வாக்கு யோகம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மூதாதையர் சொத்து மற்றும் பூமி யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா செவ்வாய் மற்றும் குருவோட நிலைகளை பொறுத்து பூமி, வீடு, மூதாதையர் சொத்துக்களால் உங்களுக்கு பல லாபங்கள் கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே ரொம்ப கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோமா நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைய விடாமுயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. சுக்கிரன் கண்ணியில் நீச்சம் பெறும்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கண், சர்க்கரை கவனம் ரொம்ப ரொம்ப செலுத்தணும். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே 2026 மார்ச், ஏப்ரல் காலகட்டங்களில் திரிகிரக யோகத்தினால தொழில் மற்றும் வேலையில் மிகப்பெரிய யோகங்கள் எல்லாமே காத்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப யோகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் நிறையவே காத்திருந்தால் கூட நீங்கள் இறை வழிபாடு செய்யும்போது இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். அதே மாதிரி இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி கணக்கன்பட்டி சித்தர் அருளால் உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் எல்லாமே உங்களுக்கு காத்திருக்கு. கணக்கன்பட்டி பார்த்திங்களா மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அற்புதமான ஒரு மகான் தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர். இவரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, அதே மாதிரி நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்க கூட ஒரு 5-6 மாதம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு போயிட்டு நீங்கள் வேண்டுதல் வைத்து நீங்கள் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுமே இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வேண்டுதல் வைக்கிறாங்க. அவங்களுக்குடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுவதாக நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி சித்தரை ஆலயத்திற்கு போனாவே ஒரு விதமான நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுவதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு, இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் மிதுன ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல வாய்ப்புகள், செல்வாக்கு உயர்வு, தொழிலில் நல்ல முன்னேற்றம், அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள், இது எல்லாமே அமையும். அதே மாதிரி
புதிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றியும் பண வரவும் சமூகத்தோட அந்தஸ்துமே உங்களுக்கு அதிகரிக்கும். மேலுமே 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்களா, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுனால ஆசைகள் நிறைவேறும். புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கக்கூடிய அற்புதமான பொன்னான வாய்ப்புகளுமே இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே இருக்குது. மேலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கிரகங்களின் அடிப்படையில் அதிர்ஷ்டமும் யோகமான பலன்களும் கிடைக்கும் மாதமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு இந்த டைமில் சாதகமான இடங்களில் சஞ்சரிக்கிறது. தொழில் மற்றும் குடும்பம் வருமானம் அப்படின்னு பல வகையிலுமே நீங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மகிழ்ச்சியுமே அதிகரிக்கும். நீங்கள் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் காண்பீங்க. மிதுன ராசிக்கான முழுமையான ஏப்ரல் மாதத்தில் நல்ல யோகங்கள் தான் காத்திருக்கு. மிதுன ராசிக்காருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பொற்காலமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகள் உடனடியாக கைகூடும். அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும். கடந்த சில நாளாகவே வக்கிரமாகி இருந்த ராசி அதிபதி புதன் ஏப்ரல் மாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைவதனால உங்களுக்கு பல நாளாகவே ஒரு மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. நீங்கள் எல்லாமே இந்த டைமில் மனக்குழப்பம் விலகும். தடைகள் அனைத்துமே நீங்கும். சொத்துக்கள் வீடு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டமோ மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளால் ஒரு மனிதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே காத்திருக்கு. மேலுமே திருமண பேச்சுவார்த்தை கைகூடும். காதல் திருமணம் பெற்றோர்களோட ஒப்புதலோட நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே பணம் மற்றும் பொருளாதாரம் எப்படி அப்படின்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, மிதுன ராசிக்காருக்கு பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. இதனால் பணவரவு அதிகரிக்கும். தனிப்பட்ட வருமானம் தவிர்த்து குடும்பத்தோட வருமானம் பொருளாதார நிலையானது மேம்படும். மேலுமே கடன் அடையும் அளவுக்கு பணவரவு உங்களுக்கு ஏற்படும். முதலீடு மற்றும் சேமிப்பில் கவனம் நீங்கள் செலுத்துறது அற்புதமான பொன்னான வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையும். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். வேலையிலையுமே ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலையில் மாற்றம், இடமாற்றம் அப்படின்னு நீங்கள் விரும்பியது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சூழல் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே போல் தான் திடீர் அதிர்ஷ்டம் மூலம் உங்களுக்கு உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் ஆதாயம் பெற போகிறீங்க. சில பேர்த்துக்கு அரசாங்க பணிகள் கிடைக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது. மேலுமே தொழில் ரீதியாக லாபம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி அடையும். புதிய ஒப்பந்தங்களுமே கிடைக்க வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாபகரமான திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் நடக்க ஆரம்பிக்கும். மிதுன ராசிக்காரருக்கு ஏப்ரல் மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, மிதுன ராசிக்கு மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே சாதகமான நிலையில் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் கூட பணவரவு, வேலை, தொழில் இது எல்லாமே திருப்திகரமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும்போது அதை கவனமாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே 12 ராசிகள்லேயே அதிகபட்ச லாப பலன்கள் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசி இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோமா, இது மிதுன ராசி நேயர்களாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருந்தா கூட நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மாமியார் மாமனார் உறவுகள், குடும்பத்தாரோட கூட்டு வளங்கள், கடந்த கால முதலீடுகள் தொடர்பான உரையாடல்களில் மாற்றங்களை கொண்டு வரும். இந்த மாதம் உங்களோட ஆளுமையில் மாற்றம் உணர முடியும். அதே மாதிரி சமூகத்தில் நீங்கள் அதிகமாக கலந்து கொள்வீங்க. உங்களோட செல்வாக்குமே உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தான் காத்திருக்கு. ஒரு ஆன்மீக வழிகாட்டி அல்லது ஜோதிடரோட பேசும்போது உங்களோட மறைந்த ஆசைகளை பற்றி தெளிவு பெறலாம். குடும்பத்தில் கூட்டு வளங்கள் குறித்து ஆலோசனைகள் நடக்கும். அதை எல்லாமே எப்படி நீங்கள் முதலீடு செய்வது, வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த பாடுபடுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பரம்பரை சொத்து அல்லது மூதாதையர் சொத்து குறித்தும் பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். இப்படிப்பட்ட உரையாடல்களில் பிடிவாதம், ஆணவம் போன்ற அணுகுமுறையை நீங்கள் முக்கியமாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய நபர்கள் குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. முந்தைய முதலீடுகள் இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. லாபத்தை பதிவு செய்யும் நல்ல வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமையும். ஆனால் கூட இந்த மாதத்தில் புதிய மறு முதலீடுகளை நீங்கள் தொடங்காமல் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லதாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே தொடர்ந்து இறை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும்.
அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட யோகங்கள்லாம் காத்திருக்கு. மிதுனம் ராசி ஜெகந்திநாதரை வழிபட வாழ்க்கையில் பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். மிருகசீரிடம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருமங்கள யோகம் செல்வாக்கை ஏற்படுத்தும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே இந்த டைமில் வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே நடந்து முடியும். வியாபாரம் தொழிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு காத்திருக்கு. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள்கிட்ட புதிய நம்பிக்கை ஏற்படும். விஐபிகளோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் உங்களுக்கு பணப்புழக்கமானது இருக்கும். வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே சாதகமான ஒரு சூழல் தான் உருவாக்க போகுது. புதிய சொத்து வாங்கி மகிழ்வீங்க. அதே மாதிரி வீட்லேயுமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபிச்சமான நிலைகள் தான் இருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா வழிபாடு செய்யுங்க. மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான மகான் தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா பழனிசாமி. இவரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனப்பாரம், மன கஷ்டம், மனக்குழப்பம் அனைத்துமே தீரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அமையும். கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க முடியும். அடுத்ததாக பார்த்தோமா, புனர்பூசம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் வாரமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே பல நாள் கனவுகள் எல்லாமே இந்த டைமில் நனவாகக்கூடிய அற்புதமான பொன்னான வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி பணியாளர்களுக்கு அதிகாரியோட ஆதரவுமே கிடைக்கும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதியுமே உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணமுமே இந்த டைமில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான பொன்னான வாய்ப்புகளுமே உங்களுக்கு காத்திருக்கு. பொதுவாகவே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், செல்வாக்கு உயர்வு, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள், இது எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. மேலுமே புதிய முயற்சிகளில் செய்யக்கூடிய பண வரவும், சமூகத்தோட அந்தஸ்து இது எல்லாமே அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதையெல்லாம் உங்களுடைய நுணுக்கத்தான அறிவு நுட்கத்தால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனும் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மிதுன ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.